refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. ருத்துராஜ் கெய்க்வாட் மும்பை இந்தியன்ஸ் ஜெர்சியில, ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே ஜெர்சியில. இப்படி கேட்கவே செம்மையா இருக்குதா? பேச்சுவார்த்தைகள் போகல, பட் ஆனால் போன மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. என்ன அப்படின்றத பார்க்க போகிறது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்மளோட ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. எப்போ? இன்னொரு ஒரு 9-10 மாதத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அதோடைய ஃபீவர் இப்போ ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஃபீவர்? அதாவது இந்த டீமில் இருக்கிறவங்க அங்கே போவாங்களா, அங்கே இருக்கிறவங்க இங்கே போவாங்களா அப்படின்ற பேச்சுவார்த்தையும் நடக்குது. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா அவர்கள், ஐயா கேப்டனாக வந்தீங்க, 3 வருஷம் கேப்டன்ஷிப் பண்ணீங்க, அதில் 1 வருஷம் செமிஃபைனல் இந்த பிளே ஆஃப்ஸ் கூட்டு போயிட்டீங்க, மிச்சம் 2 வருஷம் 10-9 இந்த டீமை நிறுத்தி விட்டீங்களே, ஏன் அவங்களுக்கு என்ன பாவம் பண்ணோனாங்க அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்லாம் கதறாங்க. அக்கடான்னு இருந்தீங்க குஜராத் டைட்டன்ஸில், எடுத்தோடனே உங்களை கேப்டனாக தூக்கி வாங்கினாங்க, போனீங்க கேப்டன்ஷிப் பதவியை வாங்கிக்கிட்டு, அப்படியே அங்கே இருந்து தொலைஞ்சிருக்கலாம்ல. அந்த கேப்டன்சியும் விட்டுட்டு இங்கே வந்து எங்கள் அண்ணன் ரோஹித் சர்மாவுடைய கதையை கெடுத்துட்டு கேப்டனாக வந்து தான் நிற்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்த முதல் சீசனே எங்களை பாட்டம் ஆஃப் த டேபிளில் தள்ளி விட்டு ஏன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு நடந்த இந்த ஹார்திக் பாண்டியாவோட கேப்டன்சி இஷ்யூக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது தான் இந்த சீசனில் பேசாமல் அவர் ட்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது, அவர் பேசாமல் நான் போயிடுறேங்க, விட்டுருங்க, நான் எங்கே போயிடுறேங்க அப்படியே அப்படின்னு அவர் யோசிக்கிறாருன்னு செய்திகள் வருது. தெரியல நமக்கு என்ன இருந்தது. பட் ஆனால் ஹார்திக் பாண்டியா ஒருவேளை வந்து இந்த சீசன்லேயே வந்துட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2027 ஐபிஎலுக்கு முன்பே தன்னை ட்ரேடு செய்வதற்கு உண்மையாகவே ரெடி ஆகிறார் அப்படின்னா எந்த ஃப்ரான்ச்சைசிஸ் வாங்குங்கிறது மேட்ரு. இருக்கிற 10 ஃப்ரான்ச்சைஸில் மும்பை இந்தியன்ஸை விட்டிங்கன்னா 9 பேர், அதில் 7 பேர் ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டட் ஆகிறாங்கன்னு காட்டப்படுது. பெட்டர் மார்க்ஸ் ரேட்டே தான் வேணுமா? வேணும்ன்றாங்க. என்ன பண்ணுறது? அப்போது இப்படிப்பட்ட ஹார்திக் பாண்டியா வேண்டும் என்று துடிக்கக்கூடிய டீம்களில் சிஎஸ்கேவும் ஒன்றாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. தோனி, ஹார்திக், சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட் 4 பேர். யார் கேப்டன் எனக்கு புரியல அப்படின்னு நான் யோசிக்கிற மாதிரி வந்துட்டு கேப்டன்ஷிப் மெட்டீரியல்ஸ் அப்படியே குவிய போகுது இந்த டீம்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. பட் இதுல ஹார்திக் பாண்டியா உள்ள வரணும்னா ஒரு டீல் நடக்கணும்ல, அது ட்ரேடுனா இப்படி போய் அப்படி வரணும்ல, அப்படி இப்படி போறது யாருன்னா அங்கதான் ட்விஸ்ட். ருத்ராஜ் கெய்க்வாடை கொடுத்துட்டு பேசாம ஹார்திக் பாண்டியா வாங்கிடலாமா? ஏன் எங்களுக்கு நீ செட் ஆகல, அவங்களுக்கு அவர் செட் ஆகல, மாறினா 2 பேரும் செட் ஆவீங்கன்னு யோசிக்கிறோம் அப்படின்றாங்க. இது என்ன பேச்சு எனக்கு புரியல. அப்போ ஹார்திக் பாண்டியா இங்க வந்து எல்லோ ஜெர்சிலையும் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் அங்க போய் ப்ளூ ஜெர்சில இருந்தாருன்னா எப்படி இருக்கும் தயவுசு நினைச்சு பாருங்க. ஐயோ பா அப்படின்ற மாதிரி இதுல. ஸோ அப்படிப்பட்ட இந்த ட்ரேட் நடக்குமா எனில் 18 கோடி, அவரும் 18 கோடி, சூப்பரா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். இது பாயிண்ட் நம்பர் 1. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்மளுடைய எல்எஸ்ஜில இருந்து இத்தனை நாளாக கிரிக்கெட்டே பேசாம உட்காந்துட்டு இருந்தோம்ல, அந்த டைம்ல ரிஷப் பண்ட் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கே நான் திரும்ப போறேன்டா என் பிறந்த வீட்டுக்கே அப்படின்ற மாதிரி அங்கே போய் உட்காந்துக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போன ரிஷப் பண்ட் மாதிரியே தாய் வீட்டுக்கு ஏற்கனவே குஜராத்தை விட்டு மீண்டும் மும்பைக்கு வந்த ஹார்திக் எதுக்கு இதுக்கப்புறம் நகரணும் அப்படின்னு ஒரு ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. ஐயா ப்ளஸ் மைனஸ்லாம் விடுங்க ஐயா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம ஹார்திக்கு, நம்ம ஊர் பையன், நம்ம ஊர், அவர் பரோடாவில் விளையாடாரு, அதை விடுங்க, நம்ம ஊர்னா நம்ம கூட தானே ஆரம்பத்துலேருந்து அவர் ஐபிஎல்ல விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு பல பேர் வந்து இன்னுமே அவர் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா இந்த பக்கம் போவாரா அந்த பக்கம் போவாரான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ஒன்று தெரியும், ரொம்ப தெளிவான கிரிக்கெட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய பேர் கேஎல் ராகுல். நீ என்னதான் சொல்லு, எல்எஸ்ஜியில பட்டதுக்கு அப்புறமா திரும்ப கேப்டன்சியை நான் வாங்குவேன் நோ அப்படின்னு ரொம்ப தெளிவாக டெல்லியில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ டெல்லியில் அழகாக செட்டில்டா சூப்பராக இப்படி சுற்றி கித்தி காந்தாரா ஸ்டைலில் இது ஏன் இடம் அப்படின்னு சொன்ன அவர் அங்கே தான் இருக்கிறாராமா. இதுக்கப்புறம் அவர் நவர போகிறதே கிடையாது, நான் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஹாப்பியாக இங்கே விளையாட்டு அப்படியே கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறது முன்னாடி சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ் 2 பேரும் ஒரு பெரிய டஃப் டாஸ்க் இருக்குது. பிகாஸ் பெரிய கைங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 2 பேரும் இன்னைக்கு சும்மா டமால் டுமில் அடிச்சு போட்டு ஸ்மாக் அடிச்சு கீழே உட்காரச்சிருக்காங்க. தரையில் கிடக்குறாங்க 2 பேரும். எந்திரிச்சு வர வேணாமா மேலே? அதுக்கான டைம் தான் அந்த 2027 ஐபிஎல். 2-2 4 4 7 11 11 1 + 1 2 பாருங்க வந்துருச்சு. எப்படி ரெண்டு டீம்ஸ் தானே இருக்கிறதுல இதில் வந்துட்டு டாப்ல இருக்கிற டீம்ஸ், அந்த 2 டீம்ஸ்க்காக தான் டோட்டல் 2 வருது பாருங்க. அப்போ கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் இந்த தடவை யாராவது கப்படிப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்து இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே 2 பேரும் ரிவைவ் ஆகி மேலே வரணும் அப்படின்னா டீமில் ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணணுமா அப்படின்னா டீமை விட டீம் மென்டாலிட்டியில தான் சேஞ்சஸ் பண்ணணும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதில் கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் முதல்ல கொஞ்சம் என்னன்னு கேளுங்க சார், ரொம்ப பழைய ஸ்டைலில் இருக்கார் தலைமை அப்படின்னு பல பேர் சிஎஸ்கே மேலே குறைகளை வைக்கிறார். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் ஆமாம் யார் சொல்கிறத கேட்டுருந்தா அவங்க அப்படி பண்ணுறாங்க, வெறும் ஹார்திக் பாண்டியா தான் இங்கே எல்லாமே, இங்கே சொல்கிறதுக்கு ஒரு ஆளே இல்லையா அப்படின்ற கேள்விகளும் இருக்குது. அப்போ ஹார்திக் பாண்டியாவை தாண்டி ரோஹித் சர்மாவுக்கு இல்லாத ஒரு அவர் பேட்டரா மட்டும் வந்து போயிட்டு ஆள விடுங்கடா அப்படின்னு அவர் போயிட்டாரு. இப்போ யார் அந்த இடத்த நிரப்புவா, ஒரு டீமை வந்து யார் கைட் பண்ணுவா அப்படின்ற நிறைய குழப்பங்கள் இருக்கு. இந்த 2 டீமும் எப்படி திரும்ப வருது மேலே அப்படின்றத நம்ம வெயிட் பார்ப்போம். இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். நீங்கள் எப்படி எடுத்து பார்க்குறீங்க? ருத்ராஜ் இங்கேயும் ஹார்திக் அங்கேயுமா? உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பராக நான் வந்து பார்க்குறேன். அது எப்படி எப்படி உங்களுக்கு refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.